எனக்கு கூஸ் பம்ப்ஸ் தான் வந்து காளி சார் பற்றி பேசுகிறப்போ லைக் அதுதான் சொல்கிறேன்ல, அவ்வளோ சீன் நடக்கும். அந்த மியூசிக்கில் ஒரே ஒரு அரை மட்டும் தான் விடுவார், அதுக்கு மொத்த தேட்டரும் பிளாஸ்ட். அந்த சீனில் எனக்கு ரொம்பவே ஹோல்சமான ஒரு மூமெண்ட் வந்து பக்கத்தில் ப்ரௌனி வந்து அமைதியாக உட்காந்து, அது எப்படி பிரதர் கன்வின்ஸ் பண்ணீங்க அந்த நாய்? ஏன்னா படம் முழுக்க அவங்க கூட சேர்ந்து நடிச்சிருக்கு, ஒரு செகண்ட் ஹீரோ ஃப்ரெண்டு மாதிரி. அது ஆக்சுவலாக இங்கே கீழே இருக்கும்போது கையில் பிஸ்கெட் இருக்கும். ஓகே, அவன் என்னன்னா கொஞ்சம் பதட்டமான திரும்பி வரமாட்டான் யார்கிட்டையும். அப்படி நம்ம அவனை பதட்டப்படுத்திட்டோன்னா அவர் வரமாட்டார். என்னுடைய ஃபேவரட் கேரக்டர் வந்து நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு இந்த படத்தில். உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்ல இந்த படத்தில், அப்படின்னா யார் சொல்லுங்கள்? அஃப்கோர்ஸ் தினேஷ் இருக்கலாம். என் ஃபேமிலி எல்லாருமே எனக்கு பர்டிகுலராக சொன்னேன். ஏன்னா நான் ஒவ்வொரு ஃப்ரேமில் எல்லாருமே ரசித்தேன். அவங்களாம் இல்லைன்னா படம் அவ்வளோ சுவாரஸ்யமாக வந்திருக்குவாங்க. எவ்ரிபடி கிரேட் ஷோ. ஃப்ரெண்ட்ஸோட இருக்கு. அவங்க எப்போவுமே பெரிய சப்போர்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, நடக்குமா. எனக்காக எல்லோரும் லீவ்லாம் போட்டு வந்து ஒன்றா உட்காந்து பார்த்தாங்க. 3 வருஷம் பார்த்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும். I present to you ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இன்றைக்கி நம்ம கூட மெட்ராஸ் மேட்னி அப்படிங்கிற ஒரு படத்தோட ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்கிற ஒரு மிக சிறந்த ஆக்டர் திரு விஸ்வா அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். படத்தை பற்றியும் அவரோட கேரக்டரை பற்றியும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் பிரதர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். படம் பார்த்தேன், பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர் உங்களுக்கு. சூப்பராக போய்கிட்டு இருக்கு படம் இப்போ வரைக்குமே. அதில் எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக இருந்தது வந்து தினேஷ் அப்படிங்கிற உங்களுடைய கேரக்டர். அதை நான் முன்னாடியே பதிவு பண்ணிடுறேன். அதில் ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட கேட்கணுன்ற இந்த கேள்வி வந்து இந்த கேரக்டரோட இன்ட்ரோ, சத்யராஜ் சார் வாய்ஸில் வந்து இந்த கேரக்டரோட இன்ட்ரோ, அந்த லேண்ட்ஸ்கேப்பில் நீங்களும் ப்ரௌனியும் நின்று பேசிக்கிட்டு இருந்த அந்த ஒரு சீன், அந்த சீன் எடுக்கும்போது அந்த விஷயம் எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு ஸ்லாங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும், ஒரு பயங்கர இன்னசென்ஸ் தெரியும் அந்த இதில். அது எப்படி புல் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி? ஆமாம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் சீன் எனக்கு படிக்கும் போதே செம்ம ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கேட்கும் போதே இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். நான் அப்போது சாரோட கைடன்ஸ் தான் மேக்ஸிமம். அவர் வந்து சொன்னார் இது மாதிரி தான் ஒரு இது இருக்கும். ஏன்னா நீங்கள் அது பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்து பேசுவேன். ஸோ அது வந்து 4th wall பிரேக் பண்ணி ஸ்டார்டிங்கே பேசுகிற மாதிரி ஒரு சீன். ஸோ அது எப்படி நான் இமேஜின் பண்ணேன்னா, ஒரு ஸ்கூல் முடிச்சிட்டார ஒரு பையன் கடைசியாக கிளாஸ் முடியுது, ஏதோ ஒரு காரணத்தினால அவனை இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஐடியா இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டார்டிங் இங்கிலீஷ் டயலாக் 12th லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருப்பான். ஆமாம், இங்கு கரெல்லாம் இருக்கும், வீட்டுக்கு வந்திருப்பான். ஸோ அவங்க லைஃப் வந்து அப்போ தான் அதுக்கப்புறம் தான் மாறப்போகுதுன்றது மாதிரி ஒரு சிம்பாலிக்கான ஒரு ஷார்ட் இருக்கும் அது. அண்ட் அந்த ஸ்டார்டிங் ஒரு இங்கிலீஷ் டைலாக் ஒன்று பேசுவேன், எஸ் ஸ்பீக்கிங். நான் அது எங்கேருந்து சார்கிட்ட வந்து வித் சார் பர்மிஷனோட அப்போது ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் ட்ரெண்ட் ஆயிருந்துச்சு. இந்த பையன் நிற்க வச்சுட்டு அவங்க அம்மாட்ட இஸ் மை ஃபாதர் மதர் அப்படி பேசுவான். எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு, ரொம்ப இன்னசென்ட்டாக அது மாதிரி இருந்துச்சு. சார் கிட்ட போயிட்டு சார் இந்த ஃபஸ்ட்டு மட்டும் நான் இங்கிலீஷில், ஏன்னா அவர் கடைசியாக டைலாக் முடிக்கிறது வந்து எஸ் த மிடில் கிளாஸ் லைஃப் இஸ் வெரி போரிங் சொல்லி முடிப்பேன். ஸோ இங்கிலீஷில் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பையன் அது மாதிரி ஒரு இருக்கும் பேசினா அப்படி இருக்குன்னு சொன்னேன். சாரும் ஓகே சொன்னார். இந்த மாதிரி உங்களோட இம்ப்ரவைசேஷனும் இந்த தினேஷ் கேரக்டரில் லைட் அங்கங்கே இருந்திருக்கு, அது சார்ஸ் பெர்மிஷன். அதுதான் அதுக்குள்ளே இருக்கிறப்போ சார் வந்து வார்ம் வெல்கம் தான். அவர் வந்து எப்போவுமே ஆக்டர்ஸை நம்புவார். எனக்கு வெரி லக்கி டு கெட் சார். அதனால எனக்கு தினேஷ் இன்னும் என்னால் இதுவாக பண்ண முடிஞ்சது. அந்த சீன் அப்படி தான் அமைஞ்சது. அந்த சீனில் எனக்கு ரொம்பவே ஹோல்சமான ஒரு மூமெண்ட் வந்து பக்கத்தில் ப்ரௌனி வந்து அமைதியாக உட்காந்து, அது எப்படி பிரதர் கன்வின்ஸ் பண்ணீங்க அந்த நாய்? ஏன்னா படம் முழுக்க அவங்க கூட சேர்ந்து நடிச்சிருக்கு, ஒரு செகண்ட் ஹீரோ ஃப்ரெண்டு மாதிரி. ஆமாம், அது எப்படி அது ஆக்சுவலாக இங்கே கீழே இருக்கும்போது கையில் பிஸ்கெட் இருக்கும். ஓகே, அவன் என்னன்னா கொஞ்சம் பதட்டமான திரும்பி வரமாட்டான் யார்கிட்டையும். அப்படி நம்ம அவனை பதட்டப்படுத்திட்டோன்னா அவர் வரமாட்டார், அவர் இதுவாகிடுவார். ஸோ அதனால் பிஸ்கெட்லாம் கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஷூட்டில் எப்போவுமே என் கூட தான் இருக்கும். பிஸ்கெட் கொடுத்து நான் அங்கே பார்த்துக்கிட்டது. அண்ட் ஆல்சோ ட்ரெயின்டு தான், வெல் ட்ரெயின்டு. அவர் பேர் பிகில். ஒரிஜினல் பேர் பிகில், படத்தில் ப்ரௌனி. சூப்பராக இருந்துச்சு அந்த சீன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து அப்படியே போனீங்க அப்படின்னா அந்த லவ் சீன் நம்ம எங்கடா லவ் சீன் பண்ணோம். ஆமாம், நான் அதான் யோசிச்சேன் சேட்டில். ஓகே அது ரொம்பவே எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த சேட்டில் லவ் பண்ணுற அந்த ஒரு விஷயம் நிறையா 2K கிட்ஸுக்கு கனெக்ட் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவங்க அந்தளவுக்கு ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்துருப்பீங்க இல்லையா? அந்த சாப்பிட்டியாக்கு ரிப்ளே வராத அந்த ஒரு வழி பசங்களுக்கு தான் தெரியும். அது எப்படி பிரதர் ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி இன்சிடென்ட் எதுவும் நடந்திருக்கா? ரொம்ப இல்லை, இது சின்னதாக ஒரு 2-3 அப்போ அந்த 12th கூட இல்லை, காலேஜ் ஃபஸ்ட் இயர்
அப்போ தான் நான் ஃபோன் வச்சுருந்தேன் கையில். ஸோ அப்போது தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க அந்த கொரோனா அதெல்லாம். இல்லை, நானாக தான் வாங்கினது அது. ஓகே. வீட்டில் வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ ஒர்க்லாம் போயிட்டு நானாக வாங்கினது. அது இருந்தது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது, கொஞ்சோண்டு கனெக்ட் இருந்தது, அதனால் அது ஒர்க். அந்த சீன் எடுக்கும்போது வந்து அந்த பழைய ஞாபகங்கள் ஏதாவது ஓகே இதுக்கு வந்து கண்டிப்பாக பசங்க கிட்ட சரியான ரெஸ்பான்ஸ் இருக்கும் அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணிங்களா? ரெஸ்பான்ஸ் அது மாதிரி எனக்கு ஃபீல் அந்த மாதிரி ஆடியன்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்றது ஐடியாவே எனக்கு இருக்காது சார் படம் முழுக்க. ஆமாம், மேக்ஸிமம் அது சீனுக்கு என்ன தேவையோ அது பண்ணிடணும். சார் இருப்பார் கூட, இது மாதிரி இருக்கும்டா அப்படின்னா சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். அப்படி இல்லை, உங்களுக்கு அந்த சீன் பண்ணும்போது அந்த பழைய கனெக்ட் வந்துட்டு போச்சா? வந்தது அதுதான் வேலை. அது கொஞ்சம் கனெக்ட் பண்ணி தான் பண்ணது, வந்துருச்சு எப்படியோ வந்துச்சு. மொக்க வாங்கினதுல ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தொடர்ந்தே வர்றதான் அந்த ப்ரௌனியை வித்துடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். இது எல்லாமே நீங்கள் அந்த இடம் வரும்போது, ஏன்னா அது மைண்ட் வாய்ஸாக தான் வரும், டப்பிங்கில் நீங்கள் ஃபியூச்சரில் ஆட் பண்ணது, அது ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சா? அந்த இடத்துல நீங்கள் எதுவும் இம்ப்ரவைசேஷன் லைட்டாக பண்ண மாதிரி? அந்த டாகை தூக்கிட்டு போயிடலாமா, பேசாமல் ப்ரௌனி வித்துட்டு ஒரு கோல்டன் வாங்கிடலாமா, அது எல்லாமே ஸ்கிரிப்டில் தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ எனக்கு என்ன ப்ளஸ்னா, சத்யராஜ் சார் வாய்ஸ் எனக்கு சார் மூலயமா அங்கே செட்டில் கிடைக்கும். சார் சத்யராஜ் சார் மாதிரி அங்கே இது பண்ணுவார், அவர் வாய்ஸ் ஓவர் கொடுப்பாரு. ஸோ அது தாட் ப்ராசஸ் தானே, நம்ம அப்படியே தாட் ப்ராசஸ்க்கு ரியாக்ட் பண்ணிடுறது. அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். டப்பிங்கில் வந்து நமக்கு அங்கே வாய்ஸ் ஓவர் போட்டு. ஆமாம், சத்யராஜ் சார் பேசுவார். ஏன்னா அவர் பெரிய ப்ளஸ் இல்லை, சும்மா பேசினாலே ஃபன்னாக பேசுவார். அதனால் அப்படியே அவர் கூட மிக்ஸ் ஆகி. இந்த கதையை பார்க்கும்போதே எனக்கு பயங்கர கிரவுண்டடான ஒரு ஸ்டோரி. ஆனால் நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருந்த விதம், எடிட்டிங்காக இருக்கட்டும், மற்ற லைட்டிங், ஃப்ரேமு, டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஃபார்ம் தான் வந்து கொடுத்துருந்தோம். கேரக்டர்ஸுமே அந்தளவுக்கு ட்ரமாட்டிக்கான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கொடுத்துருக்க வேண்டியதாக இருந்துச்சு. இது உங்களுக்கு ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே இந்த ஒரு ஃபீல் வந்து தெரிஞ்சுதா இந்த விஷுவல்ஸ்? ஆமாம், ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு படிக்கும் போது ரொம்ப கனெக்டட் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். சார் எப்போவுமே இட்ஸ் வெரி வெரி டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே மாதிரி ஸ்கிரிப்ட் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு எப்போவுமே போவார். அண்ட் மேபி எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 year 2 year எழுதுன மாதிரி கேள்விப்பட்டேன், பட் சரியாக தெரியல. பட் சார் இஸ் வெரி வெரி அந்த கதையை எடுத்து எவ்வளோ ஃபன்னாக அட்வென்ச்சராக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணேன். அந்த ஒரு அவுட்டோட குவாலிட்டி வந்து தெரிஞ்சது பிரதர். ஏன்னா அந்த அளவுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் அங்கே போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சது. அது உண்மைதான். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அதான் எடுத்து நாங்கள் கிட்டத்தட்ட இருக்கோம், எனக்கு சரியாக டைம் தெரில. ஸோ ஃபிலிம் அதோட டைம் எடுத்துக்கிச்சு. அது எப்போ ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிதோ அது அப்போ தான் ஆகும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அதோட பேசிக்ஸ் தான். சார் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் சார் சூஸ் வெரி வைஸ்லி, ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணுறாரு. படம் வந்து பயங்கர ஃபன்னான ஒரு டோனில் இருக்கக்கூடிய ஒரு படம். அதை தாண்டி வந்து அவ்வளோ எமோஷனான ஒரு விஷயமும் வந்து கேரி பண்ணி. டைரக்டர் சார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவர் செட்டில் வந்து எப்படி இருப்பார்? ஃபன்னான ஒரு ஆளா இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரியா? செம ஃபன்னு. ஆமாம், அது எப்படி சொல்கிறதுனா, லைக் அவர் மாதிரி நான் எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஃபன்னு. ஏன்னா செட்டை பற்றி நமக்கு தெரியும், ஏன்னா ஈஸியாக கோவப்பட்டுற முடியும் செட்டில். ஏன்னா எல்லாரையும் அவர் மெயின்டைன் பண்ணணும், அந்த டைமுக்கு எல்லாமே நடக்கணும். பட் ஈவந்தோ அது கோவம் வந்தாலும் எங்ககிட்ட வரும்போது ரொம்ப காமாக பேசுவார். விஷா போலமாடா, அது ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பார். அண்ட் ஆல்சோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு எங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா அதான் ப்ளஸ். ஏன்னா ஐ பிலீவ் தட் கேமரா ஆக்டிங் இஸ் ரிலாக்ஸேஷன். ஒரு ஆக்டர்ஸ் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்து கம்ஃபர்டபுளாக செட்டில் ஃபீல் பண்ணாங்கன்னா அது பெர்ஃபார்ம் வெல். ஆனால் இந்த படத்தில் அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தர்கிட்டையும். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் சார் தான். ரொம்ப நம்புவார், ட்ரஸ்ட் பண்ணுவார். லைக் நீ பண்ணுறா பார்த்துக்கலாம். எனக்கு பெரிய எப்படி சொல்கிறது, பெரிய ஸ்ட்ரென்த்தே சார் தான். செட்டுக்கு போகும்போது அவர் இருக்கான்ற தைரியத்தில் தான் போனது. சார் இருப்பார், பார்த்துப்பார் அப்படின்ட்டு. ஓகே, பயங்கரமான ஒரு விஷயம் தான். இது இப்போது அடுத்து எனக்கு முக்கியமாக உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பிளாஸ்ட் ஆன இதில் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா, அந்த ப்ரௌனியோட டெத்தும் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து இபி ஆஃபீஸ் சீனும். முன்னாடி இந்த ஒரு விஷுவல், அது அந்த சென்டிமெண்ட் வந்து நம்மளால் கனெக்ட் பண்ணி, அந்த சென்டிமெண்ட் நம்மளால் கனெக்ட் பண்ணி ஃபீல் பண்ணி அங்கே அழுக வருது அப்படின்னா, அந்த அளவுக்கான எமோஷன் வந்து அங்கே நீங்கள் காட்டியிருக்கணும், அது கனெக்ட் ஆகியிருக்கணும். அந்த ஒரு விஷயம் வந்து எப்படி நீங்கள் புல் ஆஃப் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுச்சு. ஸ்பேஸ் தான் சார் கொடுத்த பிகெஸ்ட் ஸ்பேஸ் தான். ஏன்னா பிஃபோர் த சீன் எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு தெரியல எக்ஸாக்டாக என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. ஸோ அதில் லைஃப் மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணுவேன். நான் போய் கதறணுன்றது இல்லை. அண்ட் ஆல்சோ சாரோட டிரெக்ஷன், சார் வந்து ஜென்ரலாக அப்படி சொல்லலை. நீ சீனில் கத்தணும், இந்த சீனில் நீ அதை சொல்லணும், கோவப்படணும், அதுக்கப்புறம் நீ எந்திரிச்சு போகணும், இது எதுவுமே சொல்லலை. தாட் ப்ராசஸ் மாதிரி ஒன்று சொல்லுவார். நமக்கு ஜென்ரலாக ஒரு தாட் வரும்ல, அந்த தாட் மாதிரி ஒர்க் பண்ணுவார் அவர்.
இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அப்பாடா, அவங்க அந்த வேலை பார்த்துருந்தா உனக்கு இது நடந்திருக்காது. ஸோ இப்படி சொன்ன உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்படி இருந்தால் அந்த கேரக்டர் எப்படி ரியாக்ட் எப்படி யோசிக்கும், என்ன மைண்ட் செட்டில் அது இருக்கும், மைண்ட் செட் சொல்லிடுவார். ஒரு மாதிரி ஜென்ரலான டிரெக்ஷன்ஸ் கொடுக்க மாட்டார். அழுவணும் அது மாதிரி சொன்னது உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நான் மியூசிக் கேட்டேன். ஒரு 4 டேக் போகணும்னு நினைக்கிறேன், 3 டேக் போனோம். அதுக்கப்புறம் இன்னொரு டேக் கேட்டு அடம் பிடிச்சி போனேன். பட் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டோ செகண்டோ வச்சாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் மியூசிக்லாம் கேட்டு நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. பேரும் சார் வெயிட் பண்ணார். நான் இல்லைடா நீ பண்ணு, நீ ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஆனால் நான் அந்த மியூசிக் கேட்டு நான் ஒரு மூடில் ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு டைம் கொடுத்தாரு. ஸோ அது அப்படி தான் புல் ஆஃப் ஆச்சு. அண்ட் எமோஷ்னலாக சில பேர் இந்த வேலையில் என்னென்னா, நமக்கு பிடிச்சவங்க நெருக்கமானவங்களை இந்த மாதிரி சீனுக்காக கொஞ்சம் இமேஜினேஷனில் மிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு ஃபீல் இருக்கும். அது சொன்னால் கஷ்டப்படுவாங்க, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அது அப்படி தான் ஒர்க் பண்ணேன் எமோஷ்னலாக. ஆமாம். இந்த வருத்தம் வந்து அங்கே அப்படியே ரேஜாக வந்து மாறுது. இபி ஆஃபீஸ் அங்கே சூப்பராக ஒரு பர்ஃபார்ம் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணி அந்த சீனை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. காளி வெங்கட் சார் வந்தார், ஒரே ஒரு சீன், அந்த டோட்டல் அட்டென்ஷனுமே வந்து அப்படியே அவர் பக்கம் போயிடுச்சு. அது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து எப்படி இருந்துச்சு, இல்லை அந்த செட்டில் அந்த சீன் எடுக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு கூஸ் பம்ப்ஸ் தான் வந்து காளி சார் பற்றி பேசுகிறப்போ. லைக் அதுதான் சொல்கிறேன்ல, அவ்வளோ சீன் நடக்கும், அந்த மியூசிக்கில் ஒரே ஒரு அரை மட்டும் தான் விடுவார், அதுக்கு மொத்த தேட்டரும் பிளாஸ்ட். அதுதான், ஏன்னா சாரோட பர்ஃபார்மன்ஸ் அது மாதிரி பேச அந்த சீனில் எதுவுமே பேசியிருக்க மாட்டார். ஆமாம் ஒன்றுமே பேசியிருக்க மாட்டார். ஜஸ்ட் அந்த ரியாக்ஷன் தான், அதுக்கே அவ்வளோ பவர் இருக்கும் அவருக்கு. நல்லா பா யார் அவர் இப்படியே அவ்வளோ ரேஜ் இருக்கும் கண்ணில். ஏன்னா அது சின்ன பையன், அவன் கத்துவான், அதெல்லாம் நடக்கும். மாஸ்னா என்ன நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரே அதை தான் விட்டார். மொத்த தேட்டரும் பிளாஸ்ட். ஐ என்ஜாய் தட். எடுக்கும் போதே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா எங்களுக்கு டைம் கிடையாது. அது நாங்கள் எடுக்கிற சீனா அது அவள் தான் முடிய போகுது, சன்செட் ஆக போகுதுன்னா அந்த லைட்ஸ்லாம் வராது. அப்படியே சிங்கிள் டேக்காக போயாச்சு 2 கேமில். அது ஓகே. ஆமாம், அது சிங்கிள் டேக்காக போயாச்சு. இந்த பக்கம் 2 கேம் இருக்கும். அது லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், அது லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். நோ கட்டு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, நான் என்ன வார்த்தை பேச போகிறேன்னு தெரியாது. அப்படியே மானவாரியாக போயிருச்சு. அது ஃபன்னாக இருந்துச்சு. அது தேட்டர் ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. தேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஆடியன்ஸோட சேர்ந்து உட்காந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு சீனோட ரெஸ்பான்ஸ் தான் என்ன இப்போ செம கூஸ் பம்ப்ஸ். அது காளி சார் வந்து அந்த ஒரு அரை விடும் போதுலாம் மொத்த தேட்டரும் அட்ரா அவனன்னு கிட்ட போயிட்டாங்க. தட் இஸ் த பிக்கஸ்ட் மாஸ் சீன் நினைக்கிறேன் அந்த படத்தில். கண்டிப்பாக. உங்களுடைய கேரக்டர் பிரதர், உங்களோட கேரக்டர் தான் படத்துக்கு ஒரு ஹியூமர் வந்து நிறைய கேரக்டர், எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ஹியூமர் ஒரு இடத்துல ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் மெயினாக நிறைய இடத்துல ஹியூமர் ப்ளே பண்ணுற கேரக்டர்னு நான் தினேஷ் இந்த கேரக்டர் தான் வந்து பார்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சதா, நம்ம தான் அந்த ஹியூமர் ஹோல்டர் அப்படிங்கிற மாதிரி? இல்லை, எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படியா? ஆமாம். எனக்கு என்னன்னா, எனக்கு எல்லாமே அந்த படத்தில் ஹியூமர் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஊர்காக்காரிலேருந்து சேட்டுலேருந்து இவங்க எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சேடெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் கேரக்டர். அப்புறம் அந்த பசங்க கேங்கு அவங்கெல்லாம் நிறையா ஹியூமர். அதான் சார் எழுதும் போதே அப்படியே கிரவுண்டடாக எழுதினார். அது எங்கெங்கே ஒர்க் ஆகுதுன்றது அப்படியே ஆயிடுச்சு. அது டைலாக்ஸ் தான் மேக்ஸிமம். டைலாக்ஸில் பேசும்போது நமக்கு அது தெரிய வரும்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு அது ஃபீல் ஆகலை. ஏன்னா எனக்கு ஹியூமர் இருக்கும், தெரியும், அடிக்கடி இருக்கும். பட் எனக்கு என்ன, என் ஹியூமரை தாண்டி அந்த படத்தில் நிறையா ஹியூமர்ஸ், அந்த குட்டி குட்டி கேரக்டர்ஸ் பயங்கரமாக ப்ளே பண்ணுவோம். தினேஷுங்கிற கேரக்டர் இருக்கு இல்லையா, அது உங்கள் கேரக்டரில் இருந்து அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு டிஃபர், இல்லை வந்து ஆல்மோஸ்ட் நானும் ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரியா? ஆமாம், நானும் தினேஷும் ஒன்று தான். அப்படியே நீங்கள் இப்போது கிடையாது, நான் சொல்கிறது ஒரு 2 இயர்ஸ், அந்த 12th to college அந்த டைமில். ஆமாம், நான் சார்கிட்டே சொல்லிட்டேன், நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போது அந்த மூமெண்ட் திரும்பி லீவ் பண்ண ஆரம்பித்தேன். எக்ஸாக்டாக நானும் தினேஷும் ஒன்று தான், இல்லை டிஃப்ரென்ஸ் கிடையாது. மேக்ஸிமம் நிறைய பசங்களுக்கு இது கனெக்ட் ஆகும், எல்லாருமே தினேஷாக தான். ஆமாம், நான் ஃபோன் அந்த பப்ஜி விளாட்றதுலாம் கூட இருக்கும்போது எனக்கு தெரியும், ஓகே இதெல்லாம் பயங்கரமாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்னுடைய ஃபேவரட் கேரக்டர் வந்து நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏன்னா எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு இந்த படத்தில். உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்ல இந்த படத்தில், அப்படின்னா யார் சொல்லுவீங்க? அஃப்கோர்ஸ் தினேஷ் இருக்கான். தினேஷ் தாண்டி எனக்கு என் ஃபேமிலி எல்லாருமே. ஏன்னா அதெல்லாம் பயங்கரமாக காளி சார் ரோல், ஷெல்லி சேச்சி, ரோஷினி அக்கா, அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப ஃபேவரட் கேரக்டர் படத்துலேயே கேட்குறீங்களா? படத்தில் எனக்கு எல்லாருமே பிடிக்கும். எல்லாருமே என்ன சிரிக்க வச்சுருக்காங்களே, சிரிக்க வச்சுருக்காங்க, அழ வச்சுருக்காங்க. ஃபேவரட்னா எல்லாருமே தான் பிடிக்கும். எனக்கு பர்டிகுலராக சொல்ல, ஏன்னா நான் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் எல்லாருமே ரசித்தேன். அவங்களாம் இல்லைன்னா படம் அவ்வளோ சுவாரஸ்யமாக வந்திருக்குமான்னு தெரியல. எவ்ரிபடி டன் கிரேட் ஜாப். ஃபேவரட் கேரக்டர் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறேன். படமே ஃபேவரட் தான். ஓகே, சூப்பர். இப்போது அந்த ஒரு செக்மெண்ட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு செக்மெண்ட், ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 3 கொஸ்டின்ஸுக்கு எனக்கு நீங்கள் தினேஷாக பதில் சொல்லணும். இப்போ சொன்ன மாதிரி ஒரு 2 இயர்ஸ் பேக் போய் அப்போ இருக்க தினேஷாக வந்து பதில் சொல்லணும். இல்லை இந்த படத்தில் நடந்த சீன் தான், அந்த ஒவ்வொரு சீனும் வந்து வாட் இஃப்
இப்படி நடந்திருந்தா தினேஷ் அங்கே என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்களுடைய புரிதல். கேட்கலாமா? இப்போது கடைசியாக அந்த ரிப்ளே நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா, சாப்பிட்டியா, சரி சாப்பிட்டியா அப்படின்னா அதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ரிப்ளே வந்திருக்காது. சப்போஸ் அந்த சைடில் இருந்து அந்த பொண்ணு சாப்பிட்டேன் அப்படின்னு இருந்தா தினேஷோட அடுத்த மெசேஜ் வந்து என்னவா இருந்திருக்கும்? ஓகே, இது எப்போ வருதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அது அடுத்த நாள் இந்த இபிசி அதெல்லாம் முடிஞ்சு வருதா இல்லை அதுக்கு முன்னாடி வருதான்னு ஒரு கணக்கு இருக்குது. ஓகே, மேபி அவன் மூவ் ஆன் ஆகிட்டான், லைஃப் பார்க்க போயிட்டானா ஓகே சாப்பிட்டியா, சாப்பிட்டேன்னு சொன்னதுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவேன். அப்பயே உடனே நீங்கள் அனுப்பின உடனே அங்கே ரிப்ளை வந்துருந்துச்சுன்னா சிம்பிள் ஏதாவது தம்ஸ்அப் போட்டு முடிச்சு விட்ருவேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து இந்த இபி ஆஃபீஸ் சீன் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த தினேஷ்ங்கிற கேரக்டர் ஃபஸ்ட்டு ஓடி இருக்கும். அங்கே அவங்க அப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிறனால தான் அது ரேஜாக வந்து மாறிடும். அந்த எமோஷ்னலாக அப்படி போயிருக்கும் போதே சரி தம்பி கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம், நீங்கள் பண்ணதுக்கு நாங்களும் வந்து ஃபீல் பண்ணுறோம், நினச்சி பார்க்கல அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட் ஓகே ஆகியிருந்தா அங்கே அந்த தினேஷ் கேரக்டர் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கும்? அதுக்கப்புறமும் அந்த ரேஜ் வந்து இருந்திருக்குமா இல்லை ஓகேன்னு சால்வ் ஆகிருப்பாப்லையா? கொஞ்ச நேரம் கத்திருப்பான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கத்திருக்க மாட்டான், இல்லை எனக்கு வேணும்னு கத்திருப்பான். அதுக்கப்புறம் சைலண்டாகி உட்காந்துருப்பான் வேற கடைசியில். ஆமாம், அந்த சீன் கொஞ்சம் முன்னாடி சீக்கிரமாக வந்துட்டுருக்கோம், அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பட் மேபி அவங்க அப்பா மேலே கோவம் இருந்திருக்கலாம் இது தெரிய வரதுக்கு முன்னாடி. மேபி அது தெரிய வந்ததுக்கப்புறம் அவன் மாதிரி சைலண்டாக தான் இருந்திருப்பான். தினேஷ் வந்து எந்த அளவுக்கு ரேஜான ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படிங்கிறது இந்த இபி ஆஃபீஸ் சீனில் கன்வே ஆகியிருக்கும். அந்த கோவம் உருவாக்கரன் அந்த கேரக்டர் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எப்போவுமே கண்ணில் பட்டிருக்குமா அந்த கேரக்டர் அப்படின்னா இருந்திருக்காரு. கடைசி அக்கா வந்ததுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர் வந்து கண்ணில் படுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சீனில் கண்ணில் பட்டிருந்தா, எந்த சீனில் பட்டிருந்தா தினேஷ் அடிக்கிற அளவுக்கான அந்த கோவம் வந்து இருந்திருக்கும்? இல்லை அந்த அளவுக்கு அவன் போயிருக்க மாட்டான், அடிக்கிற அளவுக்கு போயிருக்க மாட்டான். மேபி அவனுக்கு பார்க்கவே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். சரி 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 அப்படின்ட்டு மூவ் ஆன் ட்ரை பண்ணியிருப்பான் நினைக்கிறேன். அந்த ரொம்ப அவ்வளோ வைலன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளான கேரக்டர் தான் வந்து. ஆமாம், ஏன்னா அவன் கொஞ்சம் பயந்தாங்கோலி தான். சார் சொன்னார் வெளியே தான் அந்த கத்துறதெல்லாம். நார்மலாக சண்டைக்கெலாம் போனால் அவனுக்கு கொஞ்சம் பயந்தான். அதனால் அது ரொம்ப பெருசாக சண்டைலாம் போட மாட்டான். ரொம்ப கிரவுண்டடாக வேணாம் பிரச்சனை வேணான்னு போகிற ஒரு கேரக்டர். அவங்க அம்மாவை பற்றி பேச போகிறன்ற இதில் தான் அந்த இது போயிடும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு காரணம் இருக்குங்கிறதுனால தான் போயிடும். ஆமாம். ஓகே பிரதர், வெற்றிகரமாக அந்த ஒரு செஷனை நான் எதிர்பார்க்காத ஒரு 2 பதில் வந்துச்சு இதில். ஓகே பரவாயில்ல. இப்போது நம்ம வழக்கமான இன்டர்வியூ அப்படின்னு இருந்தால் ஒரு கிளீஷியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் செக்மெண்ட் உள்ள போகிறோம். மேபி இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு போராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம பார்ப்போம். இப்போது படம் முடிந்தது, உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருக்குது? இந்த படம் வந்து சூப்பராக போய்கிட்டு இருக்கு, ஆடியன்ஸ் மத்தியில் வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு, உங்களோட ஃபீல் வந்து எப்படி இருக்குது? ஹவு டு யூ ஃபீல்? ஆக்சுவலாக ஓவர் எனக்கு இதெல்லாம் நடக்குமான்றது ஒரு எப்பயுமே இருக்கும். நம்ம பேசுறதுக்குலாம் ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணுவாங்களா, சிரிப்பாங்களா, கை தட்டுவாங்களான்னா இந்த படத்தில் அது அடிக்கடி நடந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த கேரக்டருக்கு வர வேண்டிய ரெஸ்பான்ஸோ அது எல்லாமே கிடச்சிது. அண்டு நிறைய பேர் ரீச் பண்ணி சொல்கிறாங்க நல்லாயிருக்கு, ஆல் தி பெஸ்ட். நிறையா சினிமா பீப்புளும் ரொம்ப தெரிஞ்ச முகங்களும் ஃபோன் பண்ணி சொல்கிறது அதெல்லாம் ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது. அதான் என்னால் நம்ப முடியல, இன்னுமே நம்ப முடியல. நம்ம படம் பண்ணிட்டோம் இப்போ வரைக்கும் ஒரு மேஜிக் மாதிரி தான். ஆமாம், இமேஜினேஷன் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா புக் மை ஷோவில் இருக்குது, டிக்கெட்ஸ் புக் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, ஒரு ஃப்ரேம் ஷேர் பண்ணியிருந்தீங்க, பெரிய இடம் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இன்னமும் மக்களால் மட்டுமே ஓடப்படுது, வித்தவுட் பிக் ப்ரொமோஷன்ஸ், வெறும் வேர்ட் ஆஃப் மவுத்லேயே இருக்குன்றது. ஐம் வெரி லக்கி டு கெட் திஸ் மெட்ராஸ் மேட்னி அண்ட் கெட் சார் லைக் டைரக்டர் லைக் கார்த்திகேயன் சார். இதான் தெரில, திங்க் ரைட் டைம் வித் ரைட் பிளேஸ் வித் ரைட் பர்சன் நினைக்கிறேன். ஓகே ரைட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இது பயங்கர ஃபேமிலி ஓரியன்டான அந்த சென்டிமெண்ட்ஸை பேசக்கூடிய ஒரு படம். உங்களுடைய ஃபேமிலியில் இதோட ரெஸ்பான்ஸ் என்ன படம் பார்த்ததுக்கப்புறம்? அதுதாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் அம்மா அழுதாங்கன்னு சொன்னாங்க வெளியே வந்து. நீங்கள் பார்க்கலையா? நான் கொஞ்சம் சுற்றிட்டு இருந்த பதட்டத்தில். அம்மா சொன்னாங்க அம்மா நல்லா இருந்துச்சு, அப்பாவும் பார்த்து அதை உள்ளே வச்சுக்கிட்டாங்க. வெளியெல்லாம் சொல்கிறாங்க, என்கிட்ட தான் சொல்லுவோம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பி தான். அந்த ஒரு விஷயம் எப்போவுமே இருக்கும். பையன் ஒன்று பெருசாக பண்ணி அவங்க தனியாக சொல்லுவாங்க, ஆனால் என்கிட்ட சொல்ல வெளியெல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல. ஐம் ஹாப்பி. ஃப்ரெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ்? அவனுங்க எப்போவுமே பெரிய சப்போர்ட். அவனுங்க தான் லைஃப்பில் எனக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தானுங்க, நடக்குமான்னு. அப்புறம் எனக்காக எல்லோரும் லீவ்லாம் போட்டு வந்து ஒன்றா உட்காந்து பார்த்தாங்க. 3 ஷோ பார்த்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும். ஸோ அந்த அளவுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு அவனுக்கு கூட.
ஓகே, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த படம் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, அதுங்களாட்டி ஏன் அவசரப்பட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் என்ன இருந்தாலும் அதையும் நம்ம பார்த்தா வேணும் முக்கியம். அந்த மாதிரி ஒரு கேள்வி, அடுத்து என்ன பண்ணுறதா ஒரு ஐடியா இருக்குது? அப்ரோச்கள், மூவிஸ்கள்? அப்ரோச் எனக்கு தெரியல, சத்தியமாக ஐடியா எதுவும் கிடையாது. பட் அதான் பவுண்ட்ரி பிரேக் பண்ணி ஒரு வர்சடைலான ஒரு பர்ஃபார்மராக ஆகணும்னு தான் ஆசை. ஸோ அதுக்கான முயற்சிகள் தான் போயிட்டுருக்கு. ஸோ எப்படி வருதுன்னு பார்த்துட்டு டூ தட். என் கேரக்டர் ரொம்ப க்ளோஸாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா நான் பண்ணுவேன். இப்போது ஃப்யூச்சர் தமிழ் சினிமாவில், தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் விஸ்வா அப்படிங்கிற ஒரு ஆக்டரை நம்ம எந்த மாதிரியான ஒரு ஆக்டராக வந்து பார்க்கலாம்? இப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் பாவர் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான ஒரு ஆக்டர்? வேர்சடைல் ஆக்டர், லைக் வெறும் ஒரு டெம்ப்ளேட்லேயே இல்லாமல் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணணும். லைக் என்ன மாதிரி ரோல்ஸாக இருந்தாலும் சேலஞ்சிங்காக இருக்கு எனக்கு. அது நான் 2-3 இடத்துல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மீன் லைக் ஜென்ரல் லைஃப் இது மாதிரி மிடில் கிளாஸ், ஏன்னா என் முகம் அப்படி தான் எனக்கு தெரியும், பாய் நெக்ஸ்டோன்ற ஃபீல் தான் இருக்கும். பட் ஜென்ரலி பிரேக்கிங் த டெம்ப்ளேட் மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்சென்ட்டில் பேசுறது, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி அது மாதிரி ரோல்ஸ் பண்ணுறது, அது ஏன்னா அதுதான் எனக்கு வரும், எனக்கு தெரியும். ஸோ அது மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்குது, அது மாதிரி பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ சம் ஃபிசிக்கலி மென்டலி சேலஞ்ச்டு பர்சன்ஸ் மாதிரி, அந்த கொஞ்சம் சைக்கோபாத், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய ஆசை இருக்குது. மென்டலி பிரேக் டவுன், ஏன்னா அப்போ தான் என்னோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியும். ஏன்னா இதெல்லாம் க்ளோஸ் டு லைஃப் வித் சார் ஆல் தி திங்ஸ். எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நான் இப்படியே தான் வாழ்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதனால் வேற ஒரு ஆளாக டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் இருக்குமான்னு ஒரு ஆசை. அது மாதிரி இருந்தால் ஹாப்பி. ஒரு சூப்பர். அதே அந்த மாதிரி உங்களுக்கு பல டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வரணும் அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் சேனல் சார்பாக வந்து வாழ்த்திக்கிறேன். சூப்பராக போயிட்டுருக்கு படம், ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. சாருக்கு தான் நன்றி சொல்லணும், கார்த்திகேயன் சார். தேங்க்யூ. அவர் அடுத்து அப்ரோச் பண்ணுவோம். ஆமாம், கண்டிப்பாக நன்றி. கண்டிப்பாக ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.